பெருந்தொற்று பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. இந்த புதிய கட்டுப்பாடுகள் வரும் 6ஆம் தேதி அதிகாலை 4 மணி முதல் 20ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கட்டுப்பாடுகளை மக்கள் அனைவரும் தவறாமல் பின்பற்றி பெருந்தொற்று பரவலை கட்டுப்படுத்த முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு வேண்டுகோள் வைத்துள்ளது. அந்த புதிய கட்டுப்பாடுகள் என்ன என்பதற்கான தகவலை தற்போது பார்க்கலாம். முதலாவதாக காய்கறி மளிகை கடைகள் மதியம் 12 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதி வழங்கப்பட்டது. பொதுவாக ஏற்கனவே பல கட்டுப்பாடுகள் அமலிருக்கும் நிலையில் தற்போது இந்த காய்கறி மளிகை கடைகள் மதியம் 12 மணி வரை மட்டுமே செயல்படும் என்றும் இந்த புதிய கட்டுப்பாடு தெரிவிக்கப்பட்டது. அதேபோன்று இறைச்சி மீன் கடைகள் சனி ஞாயிறு செயல்படாது என்றும் இதர நாட்களில் மதியம் 12 மணி வரை மட்டுமே செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே தற்போது இந்த இறைச்சி மீன் கடையில் கூட்டம் அதிகமாக கூடும் காரணத்தால் புதிய கட்டுப்பாடுகள் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது இந்த இறைச்சி மீன் கடையில் மதியம் 12 மணி மட்டுமே செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மளிகை பலசரக்கு காய்கறி கடைகளை தவிர பிற கடைகள் அனைத்தையும் திறக்க தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. அத்தியாவசிய தேவையாக பார்க்கப்படக்கூடிய இந்த மளிகை பலசரக்கு காய்கறி கடைகளை தவிர மற்ற எந்த கடைகளையும் திறக்கக்கூடாது என்று இந்த புதிய கட்டுப்பாடு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டுப்பாடை பார்க்கலாம். மருந்தகங்கள் பால் விநியோகம் போன்று அத்தியாவசிய பணிகள் வழக்கம் போல செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. பொதுவாக இந்த பெருந்தொற்று காலத்தில் கடந்த ஆண்டு கூட பெருந்தொற்று காலத்தில் அனைத்து கடைகளும் முடக்கப்பட்டாலும் ஆனால் இந்த மருந்தகங்கள் பால் போன்ற அத்தியாவசிய கடைகள் எப்போதும் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதை பின்பற்றப்பட்டது. அதே போன்றுதான் இம்முறையும் இந்த புதிய கட்டுப்பாட்டில் கூட மருந்தகம் மற்றும் பால் கடைகள் எப்போதும் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து உணவகங்களில் வாடிக்கையாளர்களுக்கு பார்சல் மட்டுமே வழங்க வேண்டும் என்றும், அதாவது உணவகங்களில் பொதுமக்கள் யாரும் அமர்ந்து சாப்பிடக்கூடாது என்றும், அப்படி சாப்பிடும்போது பெருந்தொற்று பரவல் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறி உணவகங்களில் பார்சலுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ரயில் மெட்ரோ பேருந்துகளில் 50 விழுக்காடு பயணிகள் மட்டுமே அமர்ந்து செல்ல வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்பாக பேருந்து மற்றும் ரயில் போக்குவரத்து பொறுத்தவரையில் பயணிகள் அனைவரும் அமர்ந்து செல்லும் வகையில் தான் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது 50 விழுக்காடு பயணிகள், அதாவது ஒரு பேருந்து எடுத்துக்கொண்டால் அதில் பாதி பயணிகள் மட்டுமே பயணிக்க வேண்டும். அதேபோன்று ரயில் மெட்ரோ பேருந்துகளில் 50 விழுக்காடு பயணிகள் மட்டுமே அமர்ந்து செல்ல வேண்டும் என்றும் இந்த புதிய கட்டுப்பாடு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் 50 விழுக்காடு பணியாளர்கள் மட்டுமே பணியாற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஒரு அலுவலகத்தில் 100 பேர் வேலை செய்தால் அந்த 100 பேர் பாதியாக குறைக்கப்பட்டு 50 பேர் மட்டுமே அந்த அலுவலகத்தில் பணியாற்ற வேண்டும் என்றும், ஒவ்வொரு அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் 50 விழுக்காடு பணியாளர்கள் கொண்டு பணியாற்ற வேண்டும் என்றும் தற்போது இந்த புதிய கட்டுப்பாடு தெரிவிக்கப்பட்டது. மேலும் அடுத்த கட்டுப்பாடுகளை பார்க்கலாம். ஊரக பகுதிகளில் உள்ள அனைத்து கட்டுப்பாடு பகுதிகளிலும் அழகு நிலையங்கள் செயல்பட தடை விதிக்கப்பட்டது. முன்பாக ஏற்கனவே பல பகுதியில் குறிப்பிட்ட ஒரு பகுதியை தெரிவித்து அந்த பகுதியில் அழகு நிலையங்கள் செயல்பட தடை விதிக்கப்பட்டது. தற்போது ஊரக பகுதியில் உள்ள அனைத்து கட்டுப்பாடு பகுதிகளிலும் அழகு நிலையங்கள் செயல்பட தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் சமுதாயம், அரசியல், கல்வி, கலாச்சாரம், பொழுதுபோக்கு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் அனைத்துக்கும் தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சமுதாயம், அரசியல், கல்வி, கலாச்சாரம், பொழுதுபோக்கு உள்ளிட்ட எந்த விதமான நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது என்பதற்காக அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் இரவு நேர பணிக்கு அனுமதி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் இரவு நேர பணிக்கு அனுமதி வழங்கப்படுவதாகவும் இந்த புதிய கட்டுப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்ச்சியில் 50 நபர்களுக்கு மேல் கலந்து கொள்ளக்கூடாது. படிப்படியாக இந்த ஆட்கள் குறைப்பு என்பது அறிவிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு முன்பாக 100 பேருக்கு மிகாமல் திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது அந்த எண்ணிக்கை குறைக்கப்பட்ட கடுமையான கட்டுப்பாடு விதிக்கப்படும் காரணத்தால் தற்போது 50 நபர்களுக்கு மேல் கலந்து கொள்ளக்கூடாது. திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் 50 நபர்களுக்கு மேல் கலந்து கொள்ளக்கூடாது என்றும் இந்த புதிய கட்டுப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இறுதி ஊர்வலகங்கள் மற்றும் அதை சார்ந்த சடங்குகளில் 20 நபர்களுக்கு மேல் அனுமதி இல்லை. ஏற்கனவே 50 நபர்களாக இருந்தது. அதற்கு பிறகு 25 குறைக்கப்பட்டு தற்போது மீண்டும் இந்த கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டிருக்கும் காரணத்தால்
20 நபர்களுக்கு மேல் இறுதி ஊர்வலம் போன்ற சார்ந்த நிகழ்ச்சிகளில் 20 நபர்களுக்கு மேல் கலந்து கொள்ளக்கூடாது. இறுதி ஊர்வலங்கள் மற்றும் அதை சார்ந்த சடங்குகளில் 20 நபர்களுக்கு மேல் அனுமதி இல்லை என்றும் இந்த புதிய கட்டுப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிறு முழு ஊரடங்கு தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்றும் ஏற்கனவே இந்த பெருந்தொற்று பரவலை கட்டுப்படுத்த இரவு முழுவதும், அதாவது இரவு 10 மணி முதல் அதிகாலை வரை இந்த முழு ஊரடங்கு மற்றும் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாள் முழுவதும் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த ஊரடங்கு என்பது தற்போதும் நடைமுறையில் இருக்கும், அதில் எந்தவித மாற்றம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அத்தியாவசிய பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இரவு ஊரடங்கில் தொடர்ந்து செயல்பட அனுமதி என்றும் தற்போது அந்த புதிய கட்டுப்பாடு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அத்தியாவசிய பொருட்களாக இருக்கக்கூடிய மருந்தகங்கள் மற்றும் பால் போன்ற அது போன்ற தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இரவு ஊரடங்கில் தொடர்ந்து செயல்பட அனுமதி என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஊடக மற்றும் பத்திரிகை துறையினர் தொடர்ந்து பணியாற்றலாம். ஏற்கனவே இருந்த அந்த கட்டுப்பாட்டில் கூட ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையினர் தொடர்ந்து பணியாற்றலாம், அவர்களுக்கு எந்தவித கட்டுப்பாடும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. அதே தான் தற்போதும் தொடர்கிறது. ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையினர் தொடர்ந்து பணியாற்றலாம் என்றும் இந்த புதிய கட்டுப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவம், விமானம் மற்றும் ரயில் நிலையங்களுக்கு செல்ல வாகனங்களுக்கு அனுமதி. அதாவது இந்த மருத்துவம் மற்றும் விமானம், ரயில் போன்ற நிலையங்களுக்கு செல்ல வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவம், விமானம், ரயில் நிலையங்களுக்கு செல்ல வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பெட்ரோல் மற்றும் டீசல் பங்குகள் தொடர்ந்து செயல்பட அனுமதிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இதற்கு முன்பாக விதிக்கப்பட்ட அந்த கட்டுப்பாட்டில் கூட மக்களின் அத்தியாவசிய தேவையாக பார்க்கப்படக்கூடிய பெட்ரோல் மற்றும் டீசல் பங்குகள் தொடர்ந்து செயல்படலாம் என்று தெரிவிக்கப்படுது. அதேபோன்று இந்த வருகிற 6ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வர இருக்கும் இந்த புதிய கட்டுப்பாட்டில் கூட பெட்ரோல் மற்றும் டீசல் பங்குகள் தொடர்ந்து செயல்படலாம் என்றும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் திரையரங்குகள் செயல்பட அனுமதி இல்லை என்று கட்டாயமாக தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தை பொறுத்தவரையில் எந்த ஒரு பகுதியிலும் முழுமையாக திரையரங்குகள் செயல்படக்கூடாது, அனைத்து திரையரங்குகளும் மூடப்பட வேண்டும் என்றும் இந்த புதிய கட்டுப்பாட்டில் தொடர்ந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. தமிழகத்தில் எந்த ஒரு பகுதியிலும் திரையரங்குகள் செயல்படக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் புதிய கட்டுப்பாடுகள் வரும் 6ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது விதிக்கப்பட்டுள்ள இந்த புதிய கட்டுப்பாடுகள் ஏற்கனவே தமிழக அரசு பல கட்டுப்பாடுகள் விதிக்கிறது. அந்த கட்டுப்பாடுகள் மீண்டும் கடுமையாக்கப்பட்டு புதிய கட்டுப்பாடுகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய கட்டுப்பாடுகள் எப்போது முதல் நடைமுறைக்கு வரும் என்ற கேள்விக்கு விடையளிக்கும் வகையில் இந்த புதிய கட்டுப்பாடுகள் வருகிற 6ஆம் தேதி அதிகாலை 4 மணி முதல் 20ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெருந்தொற்றை கட்டுப்படுத்த பொதுமக்கள் அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று தமிழகத்தின் கடைசியாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறது. அதாவது பொதுமக்கள் ஒத்துழைத்தால் மட்டும்தான் இந்த பெருந்தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியும், அதை தவிர வேறு வழியில்லை என்ற காரணத்தால் தற்போது தமிழக அரசு விதித்திருக்கும் இந்த புதிய கட்டுப்பாடுகள் அனைத்தும் அதையும் தாண்டி இந்த பெருந்தொற்று பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும், அது மட்டுமில்லாமல் தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு வழிமுறைகளை முறையாக பின்பற்றி இந்த பெருந்தொற்று பரவலை கட்டுப்படுத்த முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசு வேண்டுகோள் வைத்துள்ளது. தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது ஏற்கனவே பல கட்டுப்பாடுகள்